ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலே ஹெல்த்தியாக ஒன்று சாப்பிட்லான்ட்டு டால் பண்ணிவிட்டு பூரி சுட்டு சப்பாத்தி வேணாலும் சாப்பிட்லான்னு பார்த்தா பூரியே சாப்பிட்டாச்சு. அப்புறம் காஞ்ச மிளகாய் சட்னியும் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுருந்தேன். அதனால் அப்படியே எனக்கு மீதியை வச்சுட்டேன் எடுத்து. ஏன்னா தண்ணியாக தான் இருக்கும், காரம்லாம் ரொம்ப இருக்காது. அவங்களுக்கு விதவை எடுத்து தானே இப்போ உங்களுக்கு தெரியும்ல, அதனால் அந்த சட்னியை வச்சுட்டேன். அப்புறம் இந்த டாலுக்கும் அந்த பூரிக்கெலாம் சும்மா டாப்பாக இருக்கும் அந்த மாம்பழம். காலையிலே சரி ஒரு சின்ன துண்டாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இதையும் சாப்பிட்றப்போ உங்களுக்கு டாலையும் நான் பூரியும் டேஸ்ட் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது டால். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இப்போ செய்முறை கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்து எல்லாரும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஒரு பூரி எடுத்துக்கா. உண்மையாகவே டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. சட்னியும் எப்படி இருக்குன்னு பார்த்து பாருங்க. சட்னி தனியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது சட்னியும். ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த். நம்ம டெய்லி ஏதாவது இப்படி அழகாக செய்யணும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எல்லாருமே இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சாப்பிட போகிறேன்.